அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேல்மலையனூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி எங்கே இருக்குது அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குங்க. இந்த மேல்மலையனூர் கோவிலுக்கு சென்று வந்தால் அனைத்து விதமான சுபகாரியங்களும் சிறப்பாக நடக்குன்னு சொல்லலாங்க. அங்காளம்மன் கோவிலுக்கு பல வரலாறுகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்ததுன்னு சொல்லலாங்க. இந்த கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தராங்க. அமாவாசை அன்றும் லட்சக்கணக்கான பக்தர்களும், ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் லட்சத்திலும் பக்தர்கள் வந்து அம்மனை தரிசனம் செய்கிறாங்க. இந்த மலையனூர் கோவிலுக்கு சென்று வந்தால் நம்ம வாழ்வில் அதிசயம் நடக்கிறத நம்ம கண்குளிர பார்க்க முடியுங்க. இந்த வீடியோவில் பல சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, ஷேரும் பண்ணிவிட்டு, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தல புராணத்தில் கிரேத யுகம், திரேத யுகம், துபாபர யுகம், கலியுகம் அப்படின்னு 4 யுகங்கள் இருந்ததாகவும், அந்த 4 யுகங்களுக்கு முன்னாடி மணியுகம் ஒன்று இருந்ததாகவும், இந்த யுகத்தில் சிவபெருமானுக்கும் பிரம்மனுக்கும் தலைகள் 5 இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அந்த சிவபெருமானுக்கு 5 தலைகள் இருப்பதாகவும், சிவபெருமானுக்கு சமமான வரங்களை தான் அளிப்பதாகவும் பிரம்மனுக்கும் ஆவணம் அதிகமாயிடுச்சுங்க. இந்த ஆவணத்தை அகற்ற பார்வதி என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அதன்படி பிரம்மன் வரும்போது நாதா என்று அழைத்தாங்க. அதற்கு பிரம்மன் அனைத்தும் உணர்ந்த பார்வதிக்கு தன் கணவர் யார் என்று தெரியவில்லையோ என சிரிச்சாரு. பார்வதி சிவபெருமானிடம் பிரம்மனின் ஆணவத்தை போக்க அவரோட 5 தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்து விட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதன்படி சிவபெருமான் பிரம்மனை அழைத்து கண்டித்தார். இருவருக்கும் இடையே வாக்குவாதம் அதிகமாக ஏற்பட்டது. முடிவில் சிவபெருமான் கோபத்துடன் பிரம்மனின் 5 தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்துட்டாரு. வழியால துடித்த பிரம்மன் சிவபெருமானை பார்த்து, கிள்ளிய தலை உன் கையிலேயே ஒட்டி கொள்ளட்டும், உனக்கு வழங்கும் உழவை அந்த தலையை சாப்பிட்டு விடும், நீ பித்தனாக அலைய கடவாய் என்று சாபமிட்டு விட்டார். தன்னோட கணவர் இந்த நிலைமைக்கு காரணமான பார்வதியை பார்த்து, நீ உன் அழகை இழந்து வயதான கிழவியாய் மாறிவிடு, கொக்கிரகை தழையில் சூடி கந்தல் ஆடை அணிஞ்சு அலைஞ்சி திரிவாய் என்று சரஸ்வதி சாபமிட்டு விடுறாங்க. பிரம்மன் சரஸ்வதி ஆகியோரோட சாபப்படி சிவபெருமானும் பார்வதியும் பல இடங்களில் அலைஞ்சி திரியிறாங்க. பார்வதி இறுதியில் திருவண்ணாமலை போயிட்டாங்க. அங்குள்ள குளத்தில் உள்ள நீர்த்திரத்தில் மூழ்கியவுடன் பார்வதி வயதான தோற்றம் மறைந்து பழைய உருவத்தை அந்த பார்வதி தேவி அடையிறாங்க. பின்பு அங்கிருந்து கிழக்கு பக்கமாக மேல்மலையனூருக்கு வராங்க. இரவு ஆகிவிட்டது. தாயனூர் என்ற ஊரில் ஏரிக்கரையை அங்கே இருந்தது, அங்கேயே தங்கிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. பின்னர் குளித்துவிட்டு மேல்மலையனூருக்கு செல்ல முடிவெடுத்தாங்க. குளிக்க போகும் முன்பு தனது ஆரத்தை கழற்றி வச்சாங்க. அந்த ஆரம் ஒரு பெண்ணாக மாறி பார்வதியை வணங்கியது. அவருக்கு ஆசி வழங்கிய பார்வதி, இதே இடத்துல நீ முத்தாரம்மன் என்ற பெயரில் விளங்கி மக்களுக்கு அருளாசி வழங்கிட்டு வாங்க அப்படின்னு கூறிட்டு மேல்மலையனூருக்கு பார்வதி போயிடுறாங்க. மேல்மலையனூர் அப்போது மலையரசகப்பட்டினம் என்று தலபுராணத்தில் இருக்குங்க. மலையரசன் பட்டினத்தில் மலையரசன் என்ற அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்ததாக சொல்லப்படுது. அவனுடைய பூங்காவனத்தில் புற்றுவாய் பார்வதி வீற்றிருந்தார். அங்கு காவலாளியாக மீனவ குலத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்க. திடீரென உருவான புற்றுக்கு அந்த மீனவர்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து புடவை சாற்றி தீபமேற்றி வழிபட்டு வந்தாங்க. இந்த விஷயம் மன்னரோட காதுக்கு போனது. அந்த புற்றை இடித்து அப்புறப்படுத்துமாறு சொன்னார். மீனவர்கள் எவ்வளவோ தடுத்தும் கேட்காம புத்தை இடிக்க கடப்பாறையை ஓங்கியவுடன் பூதக்கணங்கள் உருவாகி அங்கிருந்தவர்களை மறைய செய்து விடுகின்றாங்க. இதனால் அதிர்ச்சி அடைந்த மலையரசன் தன்னோட தவறை மன்னிக்குமாறு அந்த புற்றுக்கிட்ட கீழே மொட்டிகள் போட்டு அவர் வணங்குறாங்க. அதில் இருந்து பூங்காவனத்தமாக பார்வதி தோன்றி ஈசனோட சாபத்தை போக்கவே நான் இங்கு தங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னை நம்பி வணங்குவோருக்கு வேண்டிய வரங்களை நாம் அள்ளி கொடுப்பேன் என்று கூறி மன்னனுக்கு ஆட்சி வழங்கி மறைந்தாங்க. அன்றிலிருந்து மீனவ பரம்பரையரே இந்த கோவிலில் பூஜை செய்து வராங்க. பார்வதி மலையரச பட்டினத்தில் புற்றாக இருக்கிறாரு.
நாம் அங்கு சென்றால் பாவ விமோசனம் கிடைக்கும் என சிவபெருமானிடம் மகாவிஷ்ணு கூறுறாங்க. அதன்படி பல இடங்களில் அலைந்து திரிந்த சிவபெருமான் இறுதியில் மேல்மலையனூருக்கு வராங்க. சிவபெருமான் இங்கு வந்த உடனே அவரை சுடுகாட்டில் தங்க வைத்து விடு, பின்பு நவதானியங்களால் செய்யப்பட்ட சுண்டல், கொழுக்கட்டை போன்றவற்றை நம்ம சமைச்சு அவற்றை ஒன்றாக பிசைஞ்சு 3 சிவலிங்கங்களாக ஆக்கிக்கொள்ளு. முதல் கவளத்தை சிவபெருமான் கையில் உள்ள திருவோட்டில் போடு, அதை பிரம்மனின் தலை சாப்பிட்டு விடும். 2வது உருண்டையை போடு, அதையும் அந்த தலை சாப்பிட்டு விடும். 3வது உருண்டையை போடுவது போல பாவனை செய்து கீழே இறைத்து விடு. உணவோட சுவை மயங்கி கிடக்கும். பிரம்மனோட தலை தன் நிலையை மறந்து சிவபெருமான் கையை விட்டு கீழே இறங்கி சாப்பிட தொடங்கும். அப்போது நீ ஆக்ரோசியமாக உருவெடுத்து உன்னோட வலது காலால் அந்த தலையை மிதித்து விடு அப்படின்னு மகாவிஷ்ணு ஆலோசனை சொல்கிறாரு. அதன்படியே பார்வதியும் செய்ய சம்மதிக்கிறாங்க. பார்வதி தங்கி இருக்கும் இடத்துக்கு வந்த சிவபெருமான், தாயே பிச்சாந்தேகி என்று கேட்டார். வந்திருப்பது தன் கணவர் என்பதை உணர்ந்த பார்வதி தன் மகனான விநாயகரை அழைத்து, உன் தந்தையை பாதுகாப்பாக பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. உட்கார்ந்தால் தூங்கி விடுவாய், ஆகையால் நீ நின்று கொண்டே காவல் இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி விநாயகர் காவல் இருக்கிறாரு. உள்ளே சென்ற பார்வதி மகாவிஷ்ணு சொன்னபடியே 3 கவளங்களை தயார் செஞ்சுட்டு சிவபெருமான் இருக்கும் இடத்திற்கு அவரை அழைத்து சென்று சுடுகாட்டில் தங்கி இருக்குமாறும் காலையில் பார்ப்பதாகவும் சொல்லிட்டு வராங்க. சுடுகாட்டில் தங்கிய சிவபெருமான் அங்குள்ள சாம்பலை எடுத்து உடலெங்கும் பூசி கொண்டு வராங்க. படுத்து தூங்குறாரு. மறுநாள் காலையில் பார்வதி 3 கவளங்கள் உள்ள தட்டை எடுத்துக்கிட்டு மயானம் வராங்க. அங்கு மகாவிஷ்ணு கூறியபடியே முதல் உருண்டையை போடுறாங்க. அது பிரம்மனோட தலையை சாப்பிட்டு விடுகிறது. 2வது உருண்டையும் போடுறாங்க. அதையும் அந்த தலை சாப்பிட்டு விடுகிறது. 3வது உருண்டையை போடுவது போல பாவனை செஞ்சு கீழே அந்த உருண்டையை போடுறாங்க. உணவின் சுவையில் மயங்கிய பிரம்மனோட தலை தன் நிலையை மறந்து சிவபெருமானோட கையை விட்டு கீழே இறங்கியது. உடனடியாக பார்வதி ஆங்கார உருவம் எடுத்து பிரம்மனோட தலையை தன்னோட வலது காலால் மிதிக்கிறாங்க. இதனால் சிவபெருமானுக்கு பிடித்திருந்த பிரம்மத்தி தோஷம் நீங்கிருச்சு. உடனே அவர் ஆனந்த தாண்டவம் புரிந்து சிதம்பரம் சென்றுட்டாரு. சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் புரிந்ததால் சிவபெருமானுக்கு தாண்டவரேஸ்வரர் என்றும் ஆங்காரம் உருவம் கொண்டதால் பார்வதிக்கு அங்காளம்மன் அப்படின்னும் பேர் வந்ததாக சொல்கிறாங்க. அம்மனோட கோபத்தை தணிக்க தேவர்கள் முயன்றாங்க. மனம் முடிவில் மகாவிஷ்ணுவிடம் ஆலோசனை கேட்டாங்க. மகாவிஷ்ணு தேவர்களிடம் அழகான தேரை உருவாக்குங்கள், அதன் மேலே பீடத்தில் நான் கலசமாக மாறுறேன், அதில் அம்மன் அமர்ந்தும் கோபம் தணிந்துவிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதன்படி 4 வேதங்களும் சங்கரங்களாகவும் தேவர்கள் ஒரு சிலர் தேரில் கால்களாகவும் ஆகாயம் தேர் சிலைகளாகவும் மகாவிஷ்ணு தேரோட மீது உச்சியில் கலசமாகவும் மாறி அழகான தேர் பூங்காவனத்தின் எதிரே நின்றது. இதை பார்த்த அங்காளம்மன் மீது ஏறி அமர்ந்தாங்க. மற்ற தேவர்கள் அந்த தேரை வடம் பிடித்து பூங்காவனத்தை சுற்றி வந்தாங்க. அம்மனோட கோபம் முற்றிலும் தணிந்து தேவர்கள் அம்மனோட மீது பூமாரி பொழிந்தாங்க. அங்காளம்மன் மனம் குளிர்ந்து தேவதைகளை வாழ்த்தியதோடு தான் இங்கேயே கோவில் கொண்டு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வரம் அளிப்பதாக சொன்னாங்க. அதன்படி இன்றும் அங்காளம்மனை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரத்தை அள்ளி கொடுக்கிறாரு. மேல்மலையனூர் கோவிலுக்கு வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் 108 போற்றியை சொல்லி வந்தால் தடைகள் நீங்கி வளமான வாழ்க்கை கிடைக்குங்க. உலகில் உள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயங்களுக்கெல்லாம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் தான் தலைமையிடம் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க. ஓம் அம்பிகை தாயே போற்றி, ஓம் அன்பின் வடிவே போற்றி, ஓ ஆனந்த ரட்சியே போற்றி, ஓம் அருட்பெருஞ்சோதியே போற்றி அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. கடையேழு வள்ளல்களில் பாரம்பரியத்தில் வந்த ஒரு சிறந்த சிற்றரசனே மலையன் அப்படின்னு சொல்லலாங்க. தண்டாகரணத்தின் மையப்பகுதியாக இடமே இன்றைய மேல்மலையனூர் அப்படின்னு சொல்லலாங்க. தண்டாகாருண்ய பகுதிகள் பெரும்பாலும் பூமிக்கு மலைப்பகுதியாக கொண்டதாக சொல்லப்படுதுங்க. இந்த மேல்மலையனூர் கோவிலுக்கு சென்று அனைவரும் வாருங்கள். பல பலன்களை அள்ளித்தரும் மேல்மலையனூருக்கு
மாதம் சென்று வழிபடுங்கள். அவளோட அருள் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். நன்றி, வணக்கம்.